என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ். மாமா நீங்க அழாதீங்க. உங்க மனசுல இத்தனை நாளா நீங்க சுமந்துட்டு இருந்த பாரத்தை இப்போ இறக்கி வச்சிருங்க மாமா. இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல எழுந்துறீங்க. மாமா அதான் அக்கா சொல்றாங்கல்ல, எந்திரிங்க மாமா. பொம்மி அக்கா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு நீயும் சொல்ல மாட்ற. மாமாவுக்கு தெரியும். அவரை கேட்டா அவரும் நேரம் வரும்போது தெரியும்னு சொல்லிருக்கிறாரு. ஐயோ எனக்கு தெரியாம தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குதுக்கா. அது யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப நாள் ஆகாது ராணி. உனக்கு கூடிய சீக்கிரமே அந்த பாவத்தை செஞ்சது யாருன்னு தெரிய வரும் ராணி. ஆனா அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த நிலைமையில நீ ரொம்ப எமோஷனல் ஆகாத. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஒவ்வொருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் ராணி. ஆமாமா நீ சொல்றதா சரி. அவங்க யாரையும் நீ சும்மா விட்டுறாத பொம்மி. நான் கூட சட்டத்துக்கிட்ட அவங்கள புடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா நீயே களத்துல இறங்குறேன்னா அதை விட வேற என்னமா எனக்கு சந்தோஷம் இருக்கு. நீயே அவங்கள பழி வாங்குமா. அவங்க ஒவ்வொருத்தரையும் நீ துடிக்க துடிக்க கொல்லணும் பொம்மி. ராணி நீ போய் ரெஸ்ட் எடு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். மாமா சொன்ன மாதிரி அவங்கள நான் பழி வாங்கினாதான் அது சரியா இருக்கும். கண்டிப்பா அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். சாரி மாராணி, நீ இவ்வளவு கேட்டும் என்னால உண்மையை சொல்ல முடியல. பரவாயில்ல மாமா. அக்கா சொன்னதுக்கு அப்புறம் மறு பேச்சியெல்லாம் வேணாம். அக்காவே அவங்கள பாத்துக்கிட்டோம். எனக்கு மட்டும் அவங்க யாருன்னு தெரிஞ்சா அவங்கள உண்டு இல்லன்னு ஆக்கிருவேன். எனக்கு எப்படியும் அவங்க யாருன்னு தெரிய வரும் மாமா. நான் கண்டுபிடிப்பேன்.